உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. உயிர் பூவெடுத்தேன், ஒரு மாலையிட்டேன், விழி நீர் துடைத்து ஒரு கோலமிட்டேன். என் பொண்டாட்டி இப்படிலாம் பாடுற ஆள் கிடையாதே. என்னைய மதிக்கவே மாட்டா. இவ தஞ்சேன்னு நம்பி வந்தாளாக்கு. யோ, உன்னை நம்பிதான் இன்னைக்கு கடையை திறந்திருக்கேன். கவுத்துக்கு விட்டுற மாட்டிய? ஏன்டி ஐயோ பாவம் ஆசைப்படுறியேன்னு ரெண்டே ரெண்டு புரோட்டா போட்டு கொடுத்தேன்டி வீட்டுல. அதுக்காக இப்படி என்ன புரோட்டா மாஸ்டராவே ஆக்கிட்டியே. யோ, சும்மா சொல்லக்கூடாதியா. நீ போட்டு கொடுத்த புரோட்டா செம்ம டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? தெரியுதுடி தெரியுது. நீ இப்படி புரோட்டா கடை வைக்கும் போதே தெரியுது. என்ன வச்சு காசாக்கி சம்பாதிக்கலான்னு பாக்குற, அப்படிதானே? யோ, உனக்குள்ள சக்தி இருக்கு, அத உசிப்பிட்ட வழி பாரு. ஆமா ஆமா, உசிப்பிட்ட. என் உடம்பு சூட்டெல்லாம் உசிப்பி விட்ட. இங்க பாத்தியா, புரோட்டா கல்லு பயங்கர சூடா இருக்கு. யோ, கஷ்டப்பட்டாதான் என் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நான் கஷ்டப்பட்டா நீ ஜெயிச்சிருவ, அப்படித்தானே? யோ, நாளை பின்ன என் சரித்திரத்துல உன் பேர் இருக்கும்ல. ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருப்பான். என்னோட வெற்றிக்கு பின்னாடி நீ இருப்பையா? நீ இருப்ப, ஆனா நான் இருப்பேன்னு தான் தெரியல. ஏன்டி உன்னை நம்பி இப்படி கடையை திறந்துட்டோமே, சாப்பிட யாராவது வருவாங்களா? யோ, நம்ம ஊருக்கார பொம்பளைகளை பத்தி உனக்கு தெரியாது. சாப்பாடுன்னு சொன்னா போதும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியாருவாங்க. அது கடை சாப்பாடுன்னா சொல்லவே வேண்டாம். என்னடி சொல்ற? பொம்பளைங்களா அப்ப வீட்டுல சமைக்கிறதே இல்லையா? வீட்டுல சமைக்கிறாங்க, ஆனா சமைக்கிறதான் பொம்பளைங்க இல்ல. எல்லாரும் உன்ன மாதிரி ஆம்பளைங்க தான். எவனாவது பெரிய லாடு லபக்தாஸ் மாதிரி வீட்டுல நான் சமைக்க மாட்டேன் மட்டும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். உள்ளதாச்சி மாதிரி இருக்க அவன் பர்ச டெலிவரி பண்ணாம விடவே மாட்டாளுங்க. அப்படி என்ன பண்றாளுகடி? யோ, என்னையா நீ சுத்த விவரம் கிட்ட மனுஷனா இருக்கியா? ஆபீஸ்ல இருந்து வந்து புருஷனுக்கு டயர்டா இருக்கும்ல. நான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன், வேலை முடிச்சு இப்பதான் வந்தேன்னு எவனாவது மட்டும் சொல்லிட்டானா போச்சு. மறுநாள் ஃபோன் பண்ணுவாளுங்க, என்னங்க எங்க இருக்கீங்க? இப்பதாம்மா ஆபீஸ்ல இருந்து கிளம்புறேன்னுவான். உடனே வரும்போது அந்த கடையில அது வாங்கிட்டு வந்துருங்க, இந்த ஹோட்டல்ல இது வாங்கிட்டு வந்துருங்க, காய்கறி கடையில அது வாங்கிருங்க, மளிகை கடையில இது வாங்கிருங்கன்னு ஃபுல்லா லிஸ்ட் கொடுத்துருவாங்க. சே, என்னைக்கா தானே ஆசைக்கு வாங்கி கொடுத்துட்டு போறாங்க. முதல்ல இப்படிதான் ஆரம்பிச்சது, ஆனா இப்பெல்லாம் அட்வான்ஸ். இப்பெல்லாம் எப்படிடி? முன்னாடி காலத்துல என்ன நடந்துச்சு? என்னங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆபீஸ்க்கு பொண்ணுங்க கால் பண்ணுவாங்க. என் வாழ்க்கையில தான் அது இல்லாமலே போச்சு. நான் தான் உனக்கு என்ன பிடிக்கும்னு போன் பண்ணி சமைச்சு வைக்கிறேன். ஆமா, நீ அப்படியே ஆபீஸ் போய் கிழிச்சிட்டாலும், நீ படிச்ச மூணாப்புக்கு அவன் வேலையை கொடுத்துட்டாலும். சரிடி சரிடி, நான் மூணாப்பு படிச்சதாவே இருக்கட்டும். இப்பெல்லாம் பொண்ணுங்க என்ன பண்றாங்க அதை சொல்ல வந்து அதை சொல்லு முத. யோ, இப்பெல்லாம் ஆபீஸ் போன வீட்டுக்காரருக்கு போன் பண்றாளுங்க, என்னங்க நீங்க வரும்போது உங்களுக்கு என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கணும்னு கேக்குறாளுங்க. உடனே புருஷமாரும் நம்ம பொண்டாட்டி நமக்கு ஆசையா சமைச்சு வைக்க போறான்னு மீன் குழம்பு மான் குழம்புன்னு என்னத்தையாவது ஒண்ணு சொல்ல வேண்டியது. இவளுக்கு தோசை சுடுறதுக்கே ரொம்ப எகிர்வாள்களே. ஆமாயா, இப்பெல்லாம் இதுக்கெல்லாம் ஆப் இருக்கு. வீட்டுலாம் சமைக்கவே வேண்டாம், ஸ்விக்கி சுமோட்டோன்னு சொல்லி கால் பண்ணாலே போதும், வீட்டுக்கு சுட சுட பார்சலை கொண்டாந்து இறக்கிட்டு போயிடுவான் ஒரு பையன் பைக்கில் வந்து. ஐயோ, அப்புறம் என்ன அப்புறம் காசை மட்டும் கொடுத்தா போதும், அதுவும் ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்ல இருந்தே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஐயோ ஐயோ, ஒரு காலத்துல தாய்ப்பால் கம்மியா இருக்கவங்க பசும்பால தாய்ப்பால் மாதிரி குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ சமைக்க சோம்பேறி பிடிச்சவங்க ஸ்விக்கி சொமோட்டோல ஆர்டர் போட்டு சமையல முடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டி சமையல் ஆர்டர் பண்றதும் உனக்கு பசும்பாலும் ஒன்னாட்டி? அதுக்கு பதில் இதுதானே. சரி சரி, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காத, பின்னாடி ஏதோ கஸ்டமர் வர மாதிரி இருக்கு. ஏக்கா வாங்கக்கா வாங்கக்கா. ஏ லூசு பொண்ணு, இந்த பக்கம் நிக்காங்க பாரு கஸ்டமர். ஓ ராணியக்காவா, வாங்கக்கா வாங்கக்கா, புரோட்டா சாப்பிடுங்கக்கா, புரோட்டா சாப்பிடுங்க. புரோட்டா சாப்பிட்டா ரொம்ப நல்லதுக்கா, புரோட்டா சாப்பிட்டா ரொம்ப நல்லது. யாருக்குடி நல்லது? புரோட்டா வயிற்றுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்களே, நீ என்னடா புரோட்டா சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்ற? யாருக்கு நல்லது? புரோட்டா விற்கிற எங்களுக்கு தான் நல்லது. எனக்கெல்லாம் வேண்டாமா புரோட்டா, சாப்பிட்டா ஒத்துக்கவே ஒத்துக்காதே, உடம்புக்கு கெட்டதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. யாருக்கா சொன்னது புரோட்டா கெட்டதுன்னு சொல்லி? புரோட்டா சாப்பிட்டா உடம்புக்கு கெட்டதுன்னா இத்தனோடி புரோட்டா கடை ஊர்ல இருக்குமாக்கா? இங்க ஊருக்குள்ள மட்டும் போய் பாருங்க, அப்படி கம கம புரோட்டா சால்னா வாசனை அடிக்கல. ஆமாண்டி, என்னதான் சொன்னாலும் இவ்வளவு புரோட்டா கடை இருக்கே, அதே எப்படிடி? ஏக்கா, புரோட்டா வந்து விலை கம்மி பாத்துக்கங்க. அதிகமா மக்கள் புரோட்டா வாங்கி சாப்பிட்டாங்கன்னா பிரியாணி கடைக்காரனுக்கு விற்காம போயிரும்ல. ஓஹோ, அப்படியாடி? புரோட்டா உடம்புக்கு கெட்டதுன்றது பிரியாணி கடைக்காரன் கிளப்பி விட்ட வதந்திக்கா. ஓ அப்படியா சின்ன பொண்ணு, எனக்கு புரோட்டானா ரொம்ப பிடிக்கும் டி, ஆனா நான் தான் வெஜ் ஆச்சே. ஓ வெஜ் தானே, அப்ப வெஜ் புரோட்டா சாப்பிடுங்க. புரோட்டாவில் எதடி வெஜ்? நீ சிக்கன் போட்டு தானே சால்னா வச்சிருப்ப. ஏக்கா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் சால்னா கொடுத்துட வேண்டியதான். உங்களை மாதிரி வெஜ் சாப்பிட்றவங்களுக்குனே வெஜ் குருமா செஞ்சு வச்சிருக்கேன்க்கா. சின்ன பொண்ணு இடையில கூட்டு பேசாதியா, கஸ்டமர் பேசிட்டு இருக்கல. ஓ அப்ப வெஜ் குருமா இருக்கா சின்ன பொண்ணு? அப்ப எனக்கு 2 புரோட்டா கொடுமா. ஏக்கா, புரோட்டாலாம் சுட சுட அப்படியே சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், வீட்டுல கொண்டு போய் சாப்பிட்டா நல்லா இருக்காது. இதோ அந்த சேர்ல உட்காந்துருங்க, நான் கொண்டு வரேன். பரவாயில்லையே, சின்ன பொண்ணு வெஜ் குருமா வச்சு அசைத்திட்டாலே. புரோட்டா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த புரோட்டா அழகா சாப்பிடலாம் போல வெஜ் குருமா வச்சு. ஏக்கா, 4 புரோட்டா வைக்கவா 5 புரோட்டா வைக்கவா? ஏண்டி இது வயருன்னு பாத்தியா இல்ல ஏதாவது குடோன்னு பாத்தியா? 2 புரோட்டா குடுடி போதும். சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு உன் வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டே இருக்காரு பாரு, போய் பாரு என்னன்னு.
ஏக்கா அப்படியே உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடுறேன்னு. என்னையா கூப்பிட்டுட்டே இருக்க? இதோ வரேன். என்னையா கூப்பிட்டுட்டே இருக்க? கொஞ்சம் பக்கத்துல வாடி. என்னடி சொல்லியிருக்க சின்ன பொண்ணு, நம்ம கிட்டதான் வெஜ் குருமாவே இல்லையே. ஐயோ சத்தம் போட்டு சொல்லாதயா, அந்த அக்கா காதுல இதுல விழுந்துற போகுது. பின்ன எப்படி அவங்களுக்கு வெஜ் குருமா கொடுக்கறது? ஆமா, நம்ம வீட்டுல ரசம் வச்சு சாதம் வச்சு காலையில ஒரு கூட்டு வச்சிருந்தே, அது என்னது? அதுவா? அது என்னது? அவியலடி. அந்த அவியல் இப்போ நான் மத்தியான சாப்பாடுக்கு எடுத்துட்டு வந்திருக்கல. ஆமா, ஒரு டிவன் பாக்ஸ்ல போட்டு தனியா அவியலும் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று பண்ணு, அந்த அவியல்ல கொஞ்சமா வெந்நியை கோதி ஊத்து ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுக்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை மேலே பிச்சு போட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்படி வெஜ் குருமா மாதிரியே இருக்கும். அந்த ராணியை கட்ட இதான் வெஜ் குருமான்னு சொல்லி கொடுத்துருவோம். சின்ன பொண்ணு சும்மா சொல்லக்கூடாதுடி, நீ பலை கில்லாடி தான். பின்ன கஸ்டமர் அதுக்காக போக சொல்றியா? முத அந்த கஸ்டமரை எப்படியாவது இன்னைக்கு வித்துறணுயா. இந்தாடி, அப்படியே சம்பளம் வச்சிருக்கேன், அவங்கள கொடுத்து அசத்து. ஓகே வெஜ் குருமா ரெடி. இதோ ராணியக்கா கொண்டு வர. இதோ இந்தாங்க ராணியக்கா, நீங்க கேட்ட வெஜ் குருமா வித் புரோட்டா. என்னடி இது 2 புரோட்டா கேட்டா 3 வைக்கிற? ஏக்கா 2 சாப்பிட்டு எப்படிக்கா வயிறு நிறையும்? சின்ன பிள்ளைங்களே அசால்ட்டா 2 சாப்பிடுது. ஒரு 3ஆவது சாப்பிடுங்கக்கா. ஒரு புரோட்டா 10 ரூபா தானே? ஓ 10 ரூபா தானடி. சரி அப்ப 3 சாப்பிடுறேன். ஞம் 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 ஞம். என்ன இந்த குருமா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு வழியா இதையே வெஜ் குருமான்னு சொல்லி கொடுத்து சமாளிச்சாச்சு. அடுத்த கஸ்டமர் வந்து என்ன கேட்கறாங்களோ தெரியலையே. வா பாத்தி வா, என்ன சாப்பிடுற? என்ன இப்படி கேக்குற? ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி கொண்டா. பாத்தியா என்ன சாப்பிடுறேன்னு கேட்டேன்னா உடனே பிரியாணி கேட்கற. நான் புரோட்டா கடை தானே வச்சிருக்கேன். தெரியுதுல, அப்ப புரோட்டா கொடு. ஓகே கொண்டு வரேன். சின்ன பொண்ணு இரு. எனக்கு பன் புரோட்டா தான் வேணும். என்னது பன் புரோட்டாவா? ஆமாண்டி, இப்ப மதுரை ஸ்பெஷல் பன் புரோட்டா இருக்குல்ல, அதான் வேணும். ஐயோ இவ ஒருத்தி பன் புரோட்டா கேக் புரோட்டான்னு உயிரை வாங்குறாளே. சின்ன பொண்ணு பன் புரோட்டா இருக்கா இல்லையா? பன் புரோட்டா இருக்கு, கேக் புரோட்டா இருக்கு, ஏன் பிரியாணி புரோட்டா கூட இருக்கு. இரு கொண்டு வரேன். யோ மாமா, அந்த பொண்ணு பன் புரோட்டா கேக்குறாயா. என்னது பன் புரோட்டாவா? அப்படின்னா என்னதுடி? புரோட்டாக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் பண்ண வச்சு கொடுக்கணுமோ? யோ மேல இங்கேயும் பண்ணு வச்சு கொடுக்கறது பர்கரியா? வெஜ் பர்கர் மாதிரி இது புரோட்டா பர்கர்னு ஒன்னு சொல்லி குடேன்டி. ஐயா அவ கேக்குறது பன் புரோட்டா. அதான் எனக்கு பண்ண தெரியாது. பன் புரோட்டாலாம் ரொம்ப ஈஸியா. பெருசா இருக்குல்ல புரோட்டா, அது அவ்வளோ பெருசா வீச்சுன்னு வீசாம அந்த உருட்டி வச்சிருக்க மாவை கொஞ்சமா லைட்டா தட்டி எண்ணெயில போட்டு எடுத்தோன்னா புஷ்னு வரும். அதுதான் பன் புரோட்டா. சின்ன பொண்ணு, நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டி. கையில பல வித்தையை கத்து வச்சிருக்க. யோ நான் ஈஸியா சொல்லிடுறேன் ஐயா, பன் புரோட்டா பண்ணிடுவேல. பாரு எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. பாப்பாத்தி, பன் புரோட்டா இருக்கா இல்லையா? எனக்கு நேரமாச்சு. ஏண்டி வீட்டுல போய் என்ன கலெக்டர் வேலையை பார்க்க போற? ஏன் நேரமாச்சுன்ற? காசு கொடுத்தானே சாப்பிட்றோம். இப்படி 2 சீனை போட்டா தானே சீக்கிரம் கொண்டு வருவா. அது சரி. யோ அவளை பாத்தியா ஐயா, கத்திக்கிட்டே இருக்கா. சீக்கிரம் ரெடி பண்ணியா. பாப்பாத்தி இதோ ரெடி. அதோட ஒரு சிக்கன் லெக் பீஸ் வச்சு கொண்டு வா. யோ கூடிக்கிட்டே போதியா, நல்லா ரெடி பண்ணியா. ஆமா சின்ன பொண்ணு, அந்த பிள்ளை லெக் பீஸ் கேக்குது, எப்படி கொடுக்கறது? யோ அதான் ஐயா, காக்கா கறி அவிச்சு வச்சிருக்கோம்ல, காக்கா கறியில இருந்து ஒரு கால் எடுத்து வையா. கோழி காலுக்கும் காக்கா காலுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒருவேளை அவ காக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா? யோ இப்படிலாம் குறுக்க பேசாதையா. போன மாசம் நான் நாய் பிரியாணியே போட்டேன், அதையே அவளுக்கு கண்டுபிடிக்கல. இந்த காக்கா காலையை கண்டுபிடிக்க போறா, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். பாவி, நாய் பிரியாணியா? காக்கா லெக் பீஸை எடுத்து வைனா ஏன் வளவலன்னு பேசிட்டு இருக்க? இந்தாடி பன் பிரியாணி வித் காக்கா லெக் பீஸ். யோ சிக்கன் லெக் பீஸ்னு சொல்லி அவ காதல இதுல விழுந்து தொலைச்சிட போகுது. இந்த பாப்பாத்தி, பன் புரோட்டா வித் சிக்கன் லெக் பீஸ். சின்ன பொண்ணு வெஜ் குருமா சூப்பர்டி. ஓ அப்படியாக்கா, என் வீட்டுக்காரர் தான் பண்ணாரு. அதான் நல்லா இருக்கும் போதே நினைச்சேன் நீ பண்ணிருக்க மாட்டேன்னு. யோ நீ வச்ச அவியல அந்த ராணியக்கா குருமான்னு நினைச்சு சும்மா வெட்டிக்கிட்டு இருக்கியா? அடியே, காக்கா கால் கண்டுபிடிச்சீங்களா? சின்ன பொண்ணு, நானும் எத்தனையோ சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்டிருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு டேஸ்டா இருந்ததே இல்ல. பாத்தியா இதெல்லாம் என் வீட்டுக்காரோட கை பக்குவம் தான். பாத்தியாயா, சிக்கன் லெக் பீஸ் நினைச்சு காக்கா லெக் பீஸை போய் தின்னுட்டு இருக்கா. என்ன ராணிக்கா பாப்பாத்தி ஒரு வெட்டுறாப்புல தெரியுது. சின்ன பொண்ணு செமையா சமைச்சு வச்சிருக்கா. லெக் பீஸ் சும்மா மாசு காட்டுது. சின்ன பொண்ணு, நம்ம நயன்தாராக்கா வந்திருக்காங்க பாரு. நயன்தாராக்கா என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு? புரோட்டா இருக்குக்கா. புரோட்டா இன்னைக்கு ஸ்பெஷல். புரோட்டா ஸ்பெஷல். புரோட்டானாலே எனக்கு இந்த நார்மல் புரோட்டாவே பிடிக்காது பாத்துக்க. வாழையில புரோட்டா தான் பிடிக்கும். ஆமா, உன்கிட்ட வாழையில புரோட்டா இருக்கா? ஏக்கா என்ன இப்படி கேக்குறீங்க? வாழையில புரோட்டா இல்லையா என்ன? இருங்கக்கா, 5 நிமிஷத்துல உங்களுக்கு இப்ப வாழையில புரோட்டா செஞ்சு கொண்டு வரேன். ஏண்டி இந்த பொம்பளை என்ன டீ வாழையில புரோட்டான்னு வந்து கேட்டுட்டு இருக்கு? எனக்கெல்லாம் அது பண்ண தெரியாது. நார்மல் புரோட்டா தான் பண்ண தெரியும். யோ இதுல என்னையா கஷ்டம்? நல்ல ஒரு வாழையில விரிச்சு வச்சுக்க. அதுக்கப்புறம் சுட நார்மல் புரோட்டா ஒன்று எடுத்து வச்சுக்க. அது மேலே கொஞ்சம் சாடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு புரோட்டா, அதில் கொஞ்சம் சாடலாம். அது மேலே இன்னொரு புரோட்டா, அதில் கொஞ்சம் சாடலாம். கடைசியாக அந்த வாழை இலை கருகாத அளவுக்கு நீ என்ன பண்ணுனா லைட்டாக சூட ஏற்றுற மாதிரி கல்லில் எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன். அதான் வாழையில புரோட்டாங்கிறது. சின்ன பொண்ணு, புரோட்டா மட்டும்தான் உனக்கு பண்ண தெரியாது போல. அதுல இருக்க வெரைட்டி எல்லாமே பண்ண தெரியுது. யோ கழுதைக்கு வாக்கப்பட்டா உதைக்க கத்துக்கிடணுமையா?
ஆமா, இதுல நீ கழுதையா நான் கழுதையா? ம் ம் ஒழுங்கு மரியாதை வாழையில புரோட்டா ரெடி பண்ணு. என்ன இவ டவுட் கேட்டா கிளியர் பண்ணாம போறாளே? இதுல என்ன சந்தேகம்? இவ தான் கழுத. நாமளும் இவளை உதைக்க கத்துக்கலான்னு பார்த்தா அவளே நம்மளை உதைச்சுக்கிறா. நயன்தாரக்கா இந்தாங்க இந்தாங்க வாழையில புரோட்டா இதோ ரெடி. ஓகே ஓகே சின்ன பொண்ணு, ஐயோ ஒரு வில்லங்க வந்து உட்கார்ந்துருக்கே. உனக்கு என்னடி வேணும்? எனக்கு ஒரு கொத்து புரோட்டா. ம் இரு கொண்டு வரேன். யோ கொத்து புரோட்டா அது எப்படி பண்ணணும்னு தெரியுமாயா? தெரியாது டி, நீயே சொல்லிக்கூடே. 2 டம்ளர் எடுத்துக்க, 4 புரோட்டாவை பிச்சு போட்டுக்க, அதோட கொஞ்சம் சால்னாவையும் ஒரு வரட்டின முட்டையும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு அந்த தோசைக்கல்ல அந்த புரோட்டாவோட சேர்த்து ஜிங்கு மாங்கு இடிச்சேன்னு வச்சுக்கோயேன், புரோட்டாலாம் பீஸ் ஆயிரும். இது பேர் தான் கொத்து புரோட்டா. இதோ ஒரு நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன் பாரு. சின்ன பொண்ணு, நல்லா சூப்பரா கொத்து புரோட்டா கொத்தி இருக்கணும். ஒழுங்கா கொத்தலன்னா சொல்லு, உன் மூக்குல வந்து ஒரு கொத்து கொத்திட்டு போறேன். புரோட்டா மட்டும் கொத்தினா போதும், மூக்கெல்லாம் கொத்த வேண்டாம். அடியே சின்ன பொண்ணு, நீ கேட்ட கொத்து பரோட்டா ரெடிடி. குடியா அந்த லூசிட்ட போய் கொடுத்துட்டு வரேன். இளமண்ட நீலாம்பரி உனக்காக ஸ்பெஷலா கொத்தி செஞ்ச கொத்து புரோட்டா. சின்ன பொண்ணு, எனக்கு என்ன பில்லாச்சு? ஏக்கா ஒரு புரோட்டா 10 ரூபா, ஆனா வெஜ் குருமா ஒண்ணு 20 ரூபாக்கா. ஏன்டி சால்னாக்குனா காசா வாங்குவாங்க? சால்னாக்கு காசு கிடையாது, ஆனா வெஜ் குருமா 20 ரூபா, அப்புறம் தயிர் பச்சடி 10 ரூபா, ஆக மொத்தம் உங்களுக்கு 60 ரூபாக்கா. சரிடி. சின்ன பொண்ணு, எனக்கு என்ன ரேட்டு? உனக்கு 4 புரோட்டா 40 ரூபா. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னது, லெக் பீஸு. அந்த லெக் பீஸு நம்ம ஒரு கோழி இல்ல, சிங்கப்பூர் கோழி, அதனால ஒரு லெக் பீஸு 50 ரூபா, ஆக மொத்தம் 90 ரூபா. ஏன்டி ஏன் வாழை இலை புரோட்டா என்ன ரேட்டு? நார்மலா ஒரு புரோட்டா 10 ரூபா தான், ஆனா வாழை இலை புரோட்டா ஒன்னு 20 ரூபா. அதுல ஒரு 3 வாழை இலை புரோட்டா இருக்கு, ஆக மொத்தம் 60 ரூபா. ஆனா வாழை இலைக்கு ஒரு 10 ரூபாயை சேர்த்து 70 ரூபா. ஏன்டி சின்ன பொண்ணு, ஏன் கொத்து புரோட்டா என்ன விலை? நார்மல் புரோட்டா 10 ரூபா, ஆனா உனக்கு 4 புரோட்டா கொத்தி போட்டிருக்கு, அதனால 40 ரூபாய் ஆச்சு. அதோட சால்னாவோட சிக்கனு அப்புறம் முட்டை கிட்ட தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கு, அதுக்கு ஒரு 40 ரூபா. ஸ்பெஷலா கொத்தி கொடுக்குறோம் பத்தியா, அதுக்கு ஒரு 10 ரூபா. டோட்டலா உனக்கு ஒரு 90 ரூபாய் ஆச்சு. ஏன்டி சின்ன பொண்ணு, என்னையா 5 ரூபா தானே ஒரு புரோட்டா, 10 ரூபான்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்க? யோ காக்கா லெக் பீஸையே சிக்கன் லெக் பீஸ் நினைச்சு தின்னுக்கிட்டு இருக்காங்க இவளுகளுக்கு. என்னையா உன் வேலையை மட்டும் பாரு, என்ன பிக்கணும்னு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்க அதிகமா புரோட்டா சாப்பிடாதீங்க. புரோட்டாவில் மைதா சேர்ப்பாங்க. மைதா வயிற்றுக்கு நல்லதே கிடையாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், புரோட்டா சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு. மைதா ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.